மும்பை ஆடை கடையில் நடந்த அதிர்ச்சி நிகழ்வு. இது ஒரு உண்மையான பேய் கதை. மும்பையில சோப்போ என்ற பகுதியில் பிரபல துணிக்கடை இருந்தது. 2009ஆம் ஆண்டு அந்த ஷோரூமில் கிளாசிக் காஸ்டியூம் என்ற பிரிவை திறக்க அந்த ஷோரூம் உரிமையாளர் திட்டமிட்டு இருந்தார். அந்த பிரிவில் வேலை செய்யும் ஊழியர்கள் இரவு பொழுது அங்கே இருந்து வெளியேறும் போது அடிக்கடி கண்ணில் சில நிகழ்வுகளை காண்கின்றனர். அதாவது விளக்குகள் தானாக எரிவது, தண்ணீர் குழாய் தானாக திறப்பது, அலமாரிகள் தானாக திறக்கப்படுவது போன்ற நிகழ்வுகளை சந்திக்கத் தொடங்கினார்கள். ஒரு நாள் சிசிடிவி கேமராவில் ஒரு வகை வெண்மை நிற உடை அணிந்த பெண்மணியின் சாயல் திரும்ப திரும்ப பதிவாகின்றது. ஆனால் அதற்கு அருகில் எந்த வாடிக்கையாளரும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் உண்மையா அல்லது உளவியல் குழப்பமா என்று பார்ப்போம். அந்த வீடியோ மும்பை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் சம்பவம் நடைபெறும் நேரங்களில் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் இதை மறுக்கும் வகையிலே பதில் கொடுத்தார்கள். பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட தகவலின்படி அந்த இடத்தில் 1990இல் ஒரு பெண் மாடல் தீயில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த பெண் அந்த கடையின் பழைய கட்டிடத்தில் உள்ள மாடலிங் கிளாஸுக்கு வந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஷோரூம் பகுதியில் ஒரு பெரிய பூஜை நடைபெற்றது. அந்த பூஜை நடந்த பிறகு அந்த பகுதி இப்போது மூடப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இப்போது எந்தவித ஆடைகளும் விற்கப்படுவதில்லை.